மதுரையில் அரசு பள்ளி மாணவர்கள் கைகளில் புத்தகங்களை லோட்மேன்கள் போல சுமந்து ஜீப்பில் ஏற்றும் காட்சி வெளியாகி பொதுமக்களின் மனதை பதைபதைக்க வைத்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி, இது சம்பந்தமான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில அரசு பள்ளி மாணவர்கள் கைகள்ல புத்தகங்களை லோடுமேன்களை போல சுமந்து வந்து ஒரு ஜீப்ல ஏத்துறாங்க. அந்த காட்சி வெளியாகி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மனதை பதைபதைக்க வைத்துள்ளது. இது எங்கன்னு பார்த்தோம்னா, உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தங்குடியை அடுத்து அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது ஒத்தக்கடை. அந்த ஒத்தக்கடை பகுதியில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. அந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில வைக்கப்பட்டிருந்த புத்தம்புது புத்தகங்கள் இதை வேறு ஒரு பள்ளிக்கோ இல்ல வேறு ஒரு கல்வி அலுவலகத்துக்கோ கொண்டு போறதுக்காக ஒரு வாகனத்துல ஒரு ஜீப்ல ஏத்துறதுக்கு லோடு மேன்களை போல பள்ளி மாணவர்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த புத்தகத்தை ஜீப்ல ஏத்துற காட்சி வெளியாகி இருக்கு. இது அந்த பகுதி பொதுமக்களையும் அந்த பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களையும் மனதை பதைபதைக்க வைத்திருக்கு. மதுரை ஒத்தக்கடை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில படிக்கும் அந்த குழந்தை பருவ மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த புத்தகங்களை தூக்கிட்டு வந்து, அவங்க ஸ்கூல் இருக்கிறதுல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அந்த ஒரு சந்து வழியா புத்தகங்களை தூக்கிட்டு வந்து அந்த ஜீப்ல ஏத்துறாங்க. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. இது லோடு மேன்கள் ஏத்துற மாதிரி அவங்க புத்தகங்களை கையில சுமந்துட்டு வந்து ஏத்துறாங்க. நம்ம குழந்தைகள் வந்து புத்தக பைய சுமந்துட்டு போறதுக்கே பெற்றோர்கள் வந்து புத்தக பையை பொதி மூட்டையை போல குழந்தைகள் சுமந்துட்டு போறாங்கன்றோம். இந்த மாதிரி அரசு பள்ளி மாணவர்களை அவங்க லோடுமேன் மாதிரி பயன்படுத்துறது பெரிய ஒரு பரிதாபத்துக்குரிய செயலா இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. நன்றி மாரிச்சாமி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு.